திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என சற்று முன்னதாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது செருப்பை கழற்றி இருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சற்று முன்னதாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசு பல்வேறு கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்ப இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என்று சொல்லியிருந்த அண்ணாமலை இப்ப அதை செஞ்சிருக்கிறாரு. அந்த முழுமையான விவரம் பதிவு பண்ணலாம். நிச்சயமாக கோபால், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்ட இந்த சம்பவம் என்பது பூதாகரமாகி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை தற்போது புரட்டி போடக்கூடிய வகையிலான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இதற்கு இன்று காலை முதலே அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தாலும் கூட அந்த போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அடைத்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நடந்திருக்கிறது. அதே போலதான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முன்னாள் ஆளுநர், மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்ட போது ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாகவே அவரை கைது செய்திருந்தார்கள். இதனை கண்டிக்கக்கூடிய வகையில பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் தற்போது ஒரு செய்தியாளர் சந்திப்பை வைத்திருந்தார். அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இந்த பெண்ணுக்கு நடத்தப்பட்ட இந்த அநீதியில் எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த பெண்ணுடைய முழு விவரங்கள் அதில் பதியப்பட்டு அந்த எஃப்ஐஆர் பொதுவெளியில் சமூக வலைதளங்கள்ல பரப்பி விடப்பட்டது எப்படி, அதற்கு காரணம் யார், 2 பேர் பாதிக்கப்பட்டவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் 2 பேர் என்று சொல்லும் போது ஒருவரை மட்டுமே அதுல குறிப்பிட்டிருப்பது ஏன், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கார்னர் செய்வது போல பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுவது ஏன் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது முன்வைத்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி, அதாவது திமுக ஆட்சியை அகற்றும் வரை தன்னுடைய காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்ற ஒரு சூளுரையையும் அவர் ஏற்றிருக்கிறார். அந்த அறிவிப்பை நிறைவேற்றக்கூடிய வகையிலே இந்த செய்தியாளர் சந்திப்பு முடிந்த பிறகு தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய செருப்பை அவர் கழற்றி தனியே வைத்து விட்டார். அதாவது இந்த திமுக ஆட்சி அகற்றும் வரை தன்னுடைய காலில் நான் செருப்பு அணிய மாட்டேன் என்று தெரிந்தது மட்டுமல்லாமல் நாளை முதல் பாஜக நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். இன்று ஆங்காங்கே பாஜகனுடைய நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்திருந்த நிகழ்வு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று ஏற்கனவே தன்னுடைய கண்டனத்தினை அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில நாளை முதல் ஒவ்வொரு பாஜக நிர்வாகியினுடைய வீட்டுக்கு வெளியேயும் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் என்றும், தன்னுடைய வீட்டினுடைய வாசலில் நின்று கொண்டு நான் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறேன், அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது என்னுடைய உடம்பில திமுக அரசை கண்டிக்கக்கூடிய வகையில தனக்கு தானே சவுக்கடி கொடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமாக அது அமைய இருக்கிறது என்று அவர் அறிவித்திருக்கிறார். எனவே அவருக்கு அவரே சவுக்கடி கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கப் போகிறார் என்ற ஒரு விவரத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையினரை இந்த அரசு பதவி விலக செய்திருக்கிறதா, சஸ்பெண்ட் செய்திருக்கிறதா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய அவர் இந்த திமுக அரசு இந்த விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அல்லது இந்த அரசை அகற்ற வரை நாங்கள் என்னுடைய காலில் செருப்பை அணிய மாட்டேன் என்ற ஒரு கருத்தினை அவர் தெரிவித்து அந்த செருப்பையும் தற்போது கழற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். எனவே இந்த அரசு நிதானமாக முறையாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் துணை முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் என திமுகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய
அனைவருடனும் பழக்கப்பட்ட இந்த குற்றவாளி கட்சியிலேயே இல்லை, திமுக உறுப்பினரே இல்லை என்று ஒரு போலியான ஒரு விஷயத்தை மேலும் அவர்கள் பரப்ப விடுகிறார்கள் என்றும், அதே போன்று அவர் கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அண்ணாமலை எடுத்து முன்வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய அண்ணாமலை அந்த எஃப்ஐஆர் முதலில் எப்படி வெளியே வந்தது என்ற ஒரு விவரத்தை உடனடியாக இந்த சம்பந்தப்பட்ட அரசு தெரிவிக்க வேண்டும். இது தொடர்பாக தேசிய மகளிர் உரிமை ஆணையத்தில் நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். திமுகவை எதிர்த்து 48 நாட்கள் விரதம் இருக்க போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த 48 நாட்கள் மட்டுமல்லாமல் திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்ற ஒரு சூளுரையை ஏற்று அதன்படியே தற்போது காலில் இருக்கக்கூடிய செருப்பையும் கழற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பேசப்படக்கூடிய ஒன்றாகவும், ஒரு அரசியல் கட்சி தலைவர் இது போன்ற ஒரு அறிவிப்பை கொடுத்து அது உடனடியாக செய்தியாளர் சந்திப்பின் போதே நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம் என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு புதுமையாக பார்க்கப்படுகின்றது. இந்த மாணவிக்கு நிகழ்த்தப்பட்ட இந்த பாலியல் வன்கொடுமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் திமுகவை சார்ந்தவரை பாதுகாப்பதற்காக மாணவியை கெட்டவள் போல சித்தரிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய அவர் இந்த விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலக வேண்டும் அல்லது திமுகவை இந்த ஆட்சியை அகற்றும் வரை நான் காலில் செருப்பு அணியாமல் தொடர்ந்து அதற்கு எதிராக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்ற ஒரு விவரத்தை இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.